இந்த ஆளு பப்ளிக்லயே இவரோட ட்ரெஸ்ஸை கழட்டி ஏறுறாரு. பார்த்தா அவரோட தலை மட்டும் தான் தெரியும், அவரோட பாடி சுத்தமா தெரியாது. அதுக்கப்புறம் தண்ணியில போய் இவரோட முகத்தை நினைக்கிறாரு, அதுவும் காணாம போயிரும். அதாவது கண்ணுக்கு தெரியாம போயிருவாரு. இவரை கொல்றதுக்காக ஒரு ஆள் விரட்டிட்டு வருவான். இவர் தண்ணியில் நனைஞ்சதுக்கு அப்புறம் இவர் தெரிய மாட்டாருன்னு நினைச்சிட்டு இருப்பாரு. பார்த்தா நல்லாவே தெரியுறாரு. அந்த கொலை பண்ண வந்தவனும் பின்னாடியே விரட்டிட்டு வரான். அந்த பில்டிங்குள்ள தப்பிச்சு ஓடும் போது அந்த கோட் ஷூட்ல ஒரு சைடு மட்டும் தெரியும். அதை ஃபாலோ பண்ணிட்டே பின்னாடி விரட்டிட்டு போயிட்டு இருக்கான். மாடிக்கு போறதுக்காக ஒரு லிஃப்ட் இருக்கும். அந்த கண்ணுக்கு தெரியாத ஆளு அதுக்குள்ளதான் இருப்பான். அந்த லிப்டோட லாக்கை க்ளோஸ் பண்றதுக்குள்ள இந்த ஆள் உள்ள வந்துருவான். இனிமே இந்த ஆள்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்னாதான் மேல போறாங்க. மாடிக்கு வந்த உடனே அந்த ஆள் வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். இந்த கொலைப்பான வந்த ஆளும் அவன் பின்னாடியே வேகமா ஓடுறான். அந்த கண்ணுக்கு தெரியாத ஆளு நீ கிட்ட வந்தா நான் சூசைட் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இந்த ஆள்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஆனா அங்க உண்மை என்னன்னா, அந்த கண்ணுக்கு தெரியாதவன் அவனோட கோட்டை தனியா கழட்டி அவன் அந்த இடத்துல நின்று இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருப்பான். இந்த ஆளும் உண்மையாலுமே அவன் அங்கதான் நின்று இருக்கான்னு நினைச்சிட்டு இருப்பான். அந்த கண்ணுக்கு தெரியாதவன் லைட்டா வாய்ஸா போட்டு நடிக்க ஆரம்பிக்கிறான். எமோஷனலா பேசி அந்த கொலை பண்ண வந்தவனை ஸ்லோவா கிட்ட வர வைக்கிறான். அந்த கொலை பண்றவனும் காப்பாத்துறதுக்காக ரொம்ப கிட்ட வந்துடுறான். கரெக்டா அவனை பிடிக்கிறதுக்காக டைவ் அடிச்சிடுறான். அந்த இடத்துல பார்த்தா கொலை பண்ண வந்தவன் தற்கொலை பண்ணி அந்த இடத்துல இறந்து போயிடுறான். இப்போ இந்த இடத்துல